அரக்கோணம் அருகே எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்ட விபத்தை தொடர்ந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்று புறப்பட வேண்டிய 8 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் பல ரயில்கள் 5 மணி நேரத்துக்கும் மேலாக தாமதமாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளதாக கூறுகிறார் சன் செய்தியாளர் குணாலன். அரக்கோணத்தில் நேற்று ஏற்பட்ட ரயில் விபத்தை அடுத்து இன்று மேலும் 8 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதையடுத்து இரு மார்க்கத்திலும் 6 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சதாப்தி எக்ஸ்பிரஸ், கோவை எக்ஸ்பிரஸ், துரந்தோ எக்ஸ்பிரஸ், பிருந்தாவனம், ஏலகிரி, ஜோலார்பேட்டை உள்ளிட்ட ரயில்கள் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதே போல சென்னையிலிருந்து 1:35 மணி அளவில் புறப்பட வேண்டிய பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெங்களூரிலிருந்து வர வேண்டிய லால்பாக் எக்ஸ்பிரஸ் 3:35 மணி அளவில் சென்னைக்கு வந்து சேர வேண்டிய ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய வெஸ்ட் கோஸ்ட் ரயில் நேரம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அரக்கோணம் ரயில் விபத்தை அடுத்து காட்பாடி வழியாக செல்லும் ரயில்கள் பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளன. ரேணிகுண்டா வழியாக செல்லும் ரயில்கள் வழக்கம் போல் இயங்குவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விபத்து காரணமாக பெரும்பாலான ரயில்கள் 5 மணி நேரத்துக்கு மேல் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெங்களூரு மெயில், நீலகிரி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் 5 மணி நேரம் காலதாமதமாக சென்னைக்கு வந்து சேரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு மெயில் 5:25 மணிக்கு வர வேண்டிய பெங்களூரு மெயில் 10 மணிக்கு வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் 6:45 மணிக்கு வர வேண்டிய ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் 10:15 மணிக்கும், திருவனந்தபுரம் மெயில் 6:55 வர வேண்டிய திருவனந்தபுரம் மெயில் 10:45 மணிக்கும், 7:15 மணிக்கு வர வேண்டிய காவிரி எக்ஸ்பிரஸ் 11 மணிக்கும் வந்து சேரும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.